அனைவருக்கும் வணக்கம். நம்ம இஎஃப்டி டேப்பிங்கை பற்றி முன்னாடி பதிவில் சொன்னோம். எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது, அதை தட்டி வெளியேற்றுறதன் மூலமாகவும் பாசிட்டிவ் எமோஷன்ஸை உள்ளே கொண்டு போய் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம், செல்வம், பொருளாதாரம் எல்லாத்துலேயும் நல்ல மாற்றம் ஏற்படுத்தலாம் சொல்லியிருந்தோம். அந்த 9 முக்கியமான டேப்பிங் பாயிண்ட், மெரிடியன் பாயிண்ட்டை இப்போ நம்ம உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாயிண்ட் கராத்தே சோப்பிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். இதை வந்து தட்டுவோம். இது ஒரு 7 முறை, அதுக்கு மேலேயும் தட்டிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுறோம். இது மெரிடியனில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அக்குபஞ்சர் மெரிடியனில் பல எமோஷன்ஸ் வெளியே எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. அது எங்கள் ப்ரோக்ராமில் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐப்ரோ பாயிண்ட். ஐப்ரோ பாயிண்ட் வந்து நம்ம டச் பண்ணுறோம். ஐப்ரோ பாயிண்ட்டு இது 7 முறை. நீங்கள் என்ன வேண்டிய அவசியம் இல்லை, பழக்கத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் சைட் ஆஃப் த ஐ, இந்த இடத்துல கண்ணுக்கு சைடில் பாருங்கள், இந்த இடத்துல 2 புறமும் தட்டனா தட்டலாம். பட் ஒரு முறை ஒரு பக்கம் தட்டினால் கூட போதும். அதே மாதிரி அண்டர் ஐ, அண்டர் ஐ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே இந்த ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் கண்ணாடி கழட்டிக்கணும் கூட இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கழட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்டர் ஐ பாயிண்ட்டு. அடுத்து அண்டர் நோஸ், இந்த பாயிண்ட்டு. அடுத்து அண்டர் த லிப்பு, சின் பாயிண்ட் சொல்லுவோம், அண்டர் த லிப்பு. அதுக்கப்புறம் காலர் போன் பாயிண்ட். இந்த மாதிரி காலர் போன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இப்படி கூட இப்படின்னு டச் பண்ணலாம். இந்த மாதிரி 3 விரல் 2 விரல கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அண்டர் ஆர்ம் பாயிண்ட், கரெக்டாக இந்த பிரஸ்ட் நிப்பிளுக்கு நேராக இந்த இடத்துல நம்ம இதை டேப் பண்ணுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 முறை, அதுக்கு மேலேயும். அதனால் ஒன்றும் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்ததாக டாப் ஆஃப் தி ஹெட், இந்த பாயிண்ட். இது வந்து ஒரு ரொட்டேஷன். அதில் முக்கியமாக இப்போ பாருங்கள், இது நான் வந்து வலது கையில் தட்டிகிட்டு இருக்கேன். இப்போது நீங்கள் இடது பக்கம் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுகள் இதை ஆக்டிவேட் பண்ணுறது, அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதையும் சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதனால் என்ன அப்படின்னா இமேஜினேஷன், விஷுவலைசேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த பாயிண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ரவுண்டு. இது இஎஃப்டி டேப்பினுடைய 9 பாயிண்ட்டை இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. வாழ்த்துக்கள்.